வணக்கம் திரு ராய், நடந்தது என்ன? ஓகே, இது வந்துட்டு எனக்கு நடந்தது இல்ல, என்னோட ஃப்ரெண்டுக்கு நடந்தது. ஸோ என்னன்னா வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் வந்து கால் சென்டர் வேலை செய்யறாரு. ஸோ அவர் வந்து டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் மாறி மாறி வரும். ஸோ என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் வந்துட்டு நைட் ஷிஃப்ட் போயிட்டு எப்போதும் நார்மலா வெளியே டைமோட ஓவர் டைம் வேலை செஞ்சுட்டாரு. சரி, ஒரு என்ன 7 மணிக்கு வந்தாருன்னா 12 மணிக்கு வெளியாடுறாரா, இல்ல 12 மணிக்கு அவர் வெளியாகல, 2:30 மணிக்கு அவர் வெளியானாரு. ஸோ மாதிரி 2:30 மணிக்கு மாதிரி வெளியாகும் போது, விடியகால வெளியாகும் போது அவர் பைக்கு தான் போய்ப்பாரு. மோட்டர் வேலை டைம் தான் பைக்கு தான் போய்ப்பாரு. ஸோ நேரம் மோட்டர் பைக்கிங் போயிட்டு மோட்டர் எடுக்கும்போது ஒரு மோட்டர் நீங்க ஒண்டியா ரைட் பண்றதுக்கும் 2 பேர் ரைட் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த வெயிட்னஸ் உங்களுக்கு தெரியும். ஆனா அவர் மோட்டர் எடுக்கும்போது ஒரு 3 பேர் வெயிட்ல இருந்துருக்காங்க மோட்டர். அந்த மோட்டர் அவ்வளவு வெயிட்டே இருக்காது. EX5 அவ்வளவு வெயிட் இருக்காது ஒரு ஆள் ஓட்டணும். ஆனா இவர் ஹெவியா அவர் வந்து நம்ம தான் டயர்டா இருக்கும் போது சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு. ஸோ நேரம் வந்துட்டு மோட்டர் வெளியாயிட்டு நேரா போயிட்டு அவரோட ஆபீஸ் தாண்டி கொஞ்சம் தூரத்துல வந்துட்டு ஒரு நின்ட்டாரு. என்னடா மீரர் வந்துட்டு சைட் மீரர் வந்து திரும்பி சைட் மீரர் அட்ஜஸ்ட் பண்றாரு. பின்னாடி ஒரு கருப்பு உருவம் உட்காந்துருக்கு. அத பாத்தி என்ன பண்ணாரு? அவரு ஒண்ணு எக்ஸ்ட்ரா பண்ணல, அப்படியே சைட் மீரர் திருப்பிட்டாரு. திருப்பிட்டு இவருக்கு மனசு தோணிடுச்சு, ஐயோ எதுவோ சம்பாங்க நம்ம கூட வருது, ஏதோ பண்ண போதுன்னு சொல்லிட்டு. ஆனா அவருக்கு தெரிஞ்சிச்சு, அவர் பாத்துட்டாரு. ஆனா அவர் எந்த நேரத்துல இறங்கி ஓடல, ஒன்னும் பண்ணல. ஆனா அந்த உருவம் பாக்கிறதுக்கு எப்படி இருந்துச்சா? அவர் என்கிட்ட சொன்னா கருப்பா தான் இருந்துச்சு. அவருக்கு வெறும் கருப்பா இருந்துச்சு. கருப்பா தெரிஞ்சு முடி நீட்டா இருந்துச்சு. அவருக்கு அத பார்க்க அப்படிதான் இருந்துச்சு. சோ வந்துட்டு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவரும் என்ன பண்றது, வேற வழி இல்ல, இறங்கி போக கூட சொல்ல முடியாது. இல்ல அவரு அந்த அவர் சொல்லும் போது அவர் கை நடுங்குது, நான் தான் பார்த்தேன். அவரும் என்ன பண்ணாரு, எங்க போறது நேரம் வீட்டுக்கிட்டே போயிட்டு. சோ வீட்டுக்கிட்ட வந்துட்டு அந்த அவரோட வீட்டு என்ட்ரன்ஸ் போற மணிக்கு ஒரு பெரிய சீன கோயில் இருந்திருக்கு. ஸோ சீன கோயில்கிட்ட இங்க கொஞ்சம் ஒட்டி போனாலும் டக்குனு யாரும் மோட்டர் வந்து துடிச்ச மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங். அங்கிருந்து அவர் வேகமா வீட்டுக்கு போயிட்டு, அவரோட வீடு அப்பார்ட்மெண்ட் வீடு தான். ஸோ வந்து நேரம் கட் பண்ணி வீட்டு ஏறி மேலே ஏற்றி வீட்டுக்குள்ள போட்டி கதவு போட்டிக்கிட்டாரு. கதவு போட்டிக்கிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு படுத்துட்டாரு. அவரோட காலையில் எப்போதும் எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் வாங்க போதும் அந்த மாதிரி பண்ணும்போது ஏத்து அங்கிள் வந்துட்டு கேட்டுருக்காரு, ஏன் உனக்கும் கூட்டணிக்கு சண்டையான்னு, உன் கூட்டணிக்குள்ள வெளியே நின்றுகிட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன். அவர் வந்து இல்லையே, நான் எந்த கூட்டாளியும் நான் கூட்டி வரலையே. இல்ல விடிய ஒரு ஆள் இருந்தாங்க, நான் பார்த்தேன். ஆனா நான் மூஞ்சுக்கு அதுவும் வாசல்கிட்டே உட்காந்துருந்தாங்க. அப்போ சொன்னோடனே இவருக்கு வந்துட்டு என்னோட வீட்டு வரைக்கும் வந்துருச்சான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, வீடு ஃபுல்லா மஞ்சள் தெளிச்சு அப்புறம் அந்த பண்ண ப்ரேயர்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ப்ரேயர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அவர் அம்மா அப்பா யார்ட்டையும் சொல்லல. நேரா போயிட்டு அவர் தனியா எங்கேயோ பார்த்து பார்த்துட்டு என்ன சொல்லிட்டு லாலு பண்ணிருக்கு. அவர் தொடர்ந்து வரல, லாலு பண்ணிருக்கு. இவர் ஒன்றியானால இவருக்கு சம்பாங்க எடுத்து வந்துட்டு வீட்டுக்குள்ள அதனால போற முடியல. ஏன்னா முன்னுக்கு வந்து காவல் செய்வதனால அதனால போற முடியல. சோ அதனால வந்து அது வெளியே நின்றுச்சு. ஆனா அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனா அவருக்கு அதுக்கப்புறம் சரியான காய்ச்சல் இது சொல்லும் போது அவர் கை நடுங்கிறது நான் பார்த்தேன். ஆனா இங்க அது என்னத்தை பார்த்தா சில விஷயம் இந்த சொல்ல மாட்டாரு, வந்து மேல்படியே சொன்னது. அதுக்கப்புறம் நடுராத்துல அவருக்கு பைக்ல வரும்போதெல்லாம் இந்த ஞாபகம் வந்துகிட்டே இருக்குமே. இல்லக்கா, அதுக்கப்புறம் அவர் அந்த 160 ரோட மாத்திட்டாரு. அந்த பைக்கே மாத்திட்டாரு. அவருக்கு அவ்வளவு பயம் எடுத்துச்சு, அந்த பைக்கே அவர் மாத்திட்டாரு. வேலையை மாத்தின பைக்கே மாத்திட்டாரு. உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போன் எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 0164913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்மதேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. உங்களையே மிரள வைத்த சம்பவம் என்ன சார்? சொல்லுங்க திரு மோகன். ஓகே கீதா, இந்த சம்பவம் நடந்தது என்னன்னா ஒரு 2005ல நடந்துச்சு. இந்த மந்திரம் சந்திரம் அதெல்லாம் வந்து நான் எதுவுமே நம்பாம இருந்தேன். அதுக்கப்புறம் பட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் மந்திரம் சந்திரம் ஆள் அழிக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு. என்ன எனக்கு நடந்துச்சுன்னா, ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் வந்துச்சு.
சொந்தக்காரர் என்ன செஞ்சாரு, என்கிட்ட கொஞ்சம் அசீவ் பண்ணாரு. நான் சொன்னேன், அசீவ் பண்றீங்களே, யார் மேல தவறுன்னு பாருங்க அப்படின்னு சொன்னேன். அவருக்கு தெரிஞ்சு போச்சு, நாலா பக்கமா நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, தவறு உங்க சைடு தான், எதுக்கு போயிட்டு அவரை நீங்க குறை சொல்றீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு ஏத்துக்க முடியல. அப்ப என்ன சொன்னாரு, அவர் வழிக்கு நான் வர மாதிரி சொன்னாரு, ஓகே நான் உனக்கு வசதியெல்லாம் கொடுக்குறேன், எனக்கு நீ வீட்டோட மாப்பிள்ளையா வந்துருன்னு அசீவ் பண்ணாரு. நான் சொன்னேன், என்னத்துக்கு வீட்டோட மாப்பிள்ளையா நான் வரணும், இது என் மேல எந்த தவறும் இல்லையே, தவறுனா உங்க மகளை திருத்திக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் வந்துச்சு. நான் செஞ்சேன்னா உனக்கு எப்படி செஞ்சு விட்டுருவேன் தெரியுமான்னு சொல்லி என்கிட்ட கொஞ்சம் வீராப்பா பேசுறாரு. நான் சொன்னேன், மந்திரமோ தந்திரமோ கடவுளுக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்ப அவரு போயிட்டு எனக்கு செஞ்சுட்டாரு. அப்ப எப்படி தெரியுமா கீதா, எனக்கு இது ஸ்டார்ட் பண்ணிச்சு, என் காடியில நான் போய் திறந்தேன். ஒரு வெள்ளியில அப்படியே கசக்கி மடக்கி போட்ட மாதிரி உள்ளுக்கு என்னமோ ஒரு சாம்பல் மாதிரியோ என்னமோ ஒண்ணு இருந்துச்சு காடி உள்ளுக்கு. அப்ப நான் ஒண்ணும் சட்டப்படுத்தல, அந்த இதை அப்படியே வீசிட்டு அந்த ஒரு வெள்ளியை எடுத்து நான் என்ன செஞ்சுட்டேன், பர்ஸ்ல வச்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன செஞ்சேன், தண்ணி காடிக்கு செக் பண்ணோம்னு சொல்லி போனட்டை திறந்து உள்ளுக்கு போயிட்டு செக் பண்றதுக்கு போன தண்ணிய ஒரு எமிர்ஜெங்காய் இருந்துச்சு, வெட்டின எமிர்ஜெங்காய் அப்படியே இருந்துச்சு. அப்ப நான் எனக்கு அந்த நேரம் யோசனை எப்படி போச்சுன்னா, சோமேன் கிட்டதான் காடியை கொடுத்தேன், ஒருவேளை ஒரு அயலி மாவு குடிச்சிட்டு ஒருவேளை இதை போட்டிருப்பாரு, எனக்கு யோசனை அப்படி போயிருச்சு. அப்புறம் போக போக கீதா என்னோட பிசினஸ்க்கு பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு கீதா, நிக்காம எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு பிரச்சனை. நானும் நினைக்கவே இல்லை, ஒரு கஸ்டமர் ஒரு வேலையை எனக்கு கொடுத்துருவாங்க, அப்புறம் சடன்லி என்ன சொல்லுவாங்க, இந்த வேலை கேன்சலு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப என் பின்னாலேயே என்னமோ ஒரு உருவம் வர மாதிரி இருக்கும், போற இடத்துல எல்லாம் வெட்டுக்காயம் எனக்கு பட்டுக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி எனக்கு நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு மலாய்க்கார் வீடு போனேன், ஒரு 70 வயசுக்கு மேல இருக்கும், ஒரு அப்பாயின்மெண்ட் எனக்கு கொடுத்துருந்தாங்க ஒரு வேலையை பத்தி பாக்குறதுக்கு. அந்த வீட்டு கேட்டுக்கு தான் போனேன் கீதா. அவரு என்னமோ அந்த சீலாட் மாதிரி என்னமோ சண்டை போடுறாரு, குழுவா குழுவா குழுவான்னு ஒரு மாதிரி சண்டை போடுறாரு. அப்ப என்ன இதுன்னு கேட்டோம்னா, உங்க ஒய்ஃப் சொன்னாங்க என்கிட்ட, நீங்க போங்க நாங்க என்னன்னு 2வது நாள் கூப்பிடுறோம் அப்படின்னாங்க. அதோட கூப்பிடல அவங்க என்ன, அந்த மாதிரி நடந்துச்சு. உங்களை பார்த்து குழுவார் சொன்னாங்கன்னு உங்களுக்கு புரியல? அது எனக்கு புரியல கீதா. அப்புறம் 2வது தான் தெரியும், அந்த இது என் பின்னாலேயே பண்ணுது என் பிசினஸ். யாரும் என் கூட பிசினஸ்ல வரக்கூடாது, அந்த உருவத்தை அவர் பாத்துட்டாரு, அவருக்கு ஏதோ ஒரு இது இருக்குது, என்னமோ இருக்கு பாத்துட்டாரு. சரி, அப்புறம் என்னன்னு அப்படியே வந்துட்டேன். அது முடிஞ்சு இன்னொரு அப்பாயின்மெண்ட் வந்துச்சு. அப்ப அவங்க போயிட்டாங்க, பொம்பளை பிள்ளைங்க ஒரு 5 பிள்ளைங்க இருக்கு அந்த வீட்டுல, மலாய்க்கார பிள்ளைங்க. அப்ப நான் கதவை தட்டிட்டு, அவங்க திறந்தவங்க தான் தண்டம் அப்படியே ஒரு மாதிரி அலறிக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் உள்ளுக்கு போயிட்டு அப்புறம் அவங்க வெளியே வந்தாங்க 2 பேரு, அவங்க கூட்டாளிங்க. என்னன்னு அவங்ககிட்ட கேட்டுட்டு வந்தாங்க. அப்புறம் என்னை பார்த்துட்டு, சரி நீங்க அதுக்கு உங்க சேவிங்ஸ் சார்ஜ் எவ்வளவு அப்படின்னு கேட்டு அந்த சேவிங்ஸ் சார்ஜை கொடுத்து என்ன அனுப்பி விட்டுட்டாங்க. அப்புறம் தொடர்ந்து கீதா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, காடி ரிப்பேரிங், அந்த மாதிரி எனக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் மிட் நைட் ஒரு வேலை வந்துருச்சு எனக்கு. ஒரு வேலை வந்தோடனே அப்ப சிலிங்க்கு மேல இருந்து ஒரு விஐபி இடம் புத்தராஜால சிலிங்க்கு மேல இருந்து தண்ணி ஊத்துதுன்னு சொன்னாங்க. அப்ப நான் என்ன செஞ்சேன், மிட் நைட் ஒரு 12:45 இருக்கும் கால் வந்து. அப்ப போயிட்டேன். அப்ப போயிட்டோன்னே அந்த சிலிங்க்கு மேல ஏறி அங்க ரிப்பேரிங் செஞ்சுக்கிட்டு கீதா, அந்த ரிப்பேரிங் செஞ்சுக்கிட்டு அந்த பைப்பை லேசா தான் தூக்குனேன், அங்க யாரோ வேகமா தூக்கி அப்படியே உடைச்சு விட்ட மாதிரி போயிடுச்சு. அப்புறம் என்ன அது உடச்சு அங்க பாக்குறோம் கிட்டா, அப்படியே ஒரு உருவம் மாதிரி அப்படியே புகை மாதிரி அப்படியே அந்த சீலிங்ல என்டர் பண்ணி அந்த ரூஃபோட ஹோல்ல இருந்து அப்படியே வெளியாகுது. அப்படியே தூக்கி போட்டுருச்சு. எனக்கு என்னவா இருக்கும் நான் நினைச்சேன். அதெல்லாம் எனக்கு எதுவுமே வரல நம்பிக்கை, ஏன்னா சுத்தி தான் வந்துகிட்டு இருக்கு அந்த உருவம். எனக்கு அந்த நம்பிக்கை எல்லாம் இல்ல. நான் ஏதோ ஒண்ணுமே இல்லைன்னு அப்படியே நினைச்சுக்கிட்டு, ஒருவேளை புகை மூட்டை ஏதோ வீட்டு பக்கத்து போட்டிருப்பாங்கன்னு சொல்லி அதை போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு போயிட்டேன் கிட்டா. நாளைக்கு காலைல திரும்பி கால் பண்றாங்க, நீ பண்ணுன ஜாயிண்ட் திரும்பி உடைச்சிடுச்சு. அப்ப அவங்க ஏசுறாங்க, என்ன உனக்கு வேலை தெரியுமா தெரியாதான்னு ரொம்ப. ஏன்னா நான் செஞ்ச வேலையை கிட்டா திரும்பி திரும்பி இந்த மாதிரி வந்ததே இல்ல. இப்ப நான் ஒரு வேலை செஞ்சுட்டு போயிருவோம் கிட்டா, யாராவது நடுவுல ஒரு வயரை கழட்டி விட்டு போன மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். அப்புறம் என்னடான்ட்டு அப்புறம் என்கிட்ட இருந்து எதுவுமே இல்ல, கையை விட்டு எல்லாமே போயிருச்சு. இருந்த வாகனம் போயிருச்சு, வேன் போயிருச்சு, எல்லாமே ரிப்பேரிங்ல போய் ஒரு வாரத்துக்கு போச்சு. அப்புறம் நான் என்ன செஞ்சுட்டேன், நான் செய்யறது எலக்ட்ரிக்கல் வயரிங் பிளம்பிங் செய்வேன் வேலை, அடிஷனல் கண்டிஷனிங் செய்வேன். அப்ப அந்த வேலை எல்லாம் போற வேலை எல்லாமே பிரச்சனையா போச்சு எனக்கு. அப்புறம் என்னடா செய்யறது, அப்புறம் என்ன செஞ்சுட்டேன், ஒரு ரீசைக்கிள் ஜாமா எடுத்தாவது விற்போம்னு சொல்லி ஒரு பழைய வீட்டுல போயிட்டு என்ன செஞ்சுட்டேன், ஒரு ஓனர்கிட்ட கேட்டேன், இந்த வீடு அப்படிங்க ஆளு போயிட்டாங்களா, ஒரு பங்களூர் மாதிரி இருந்துச்சு, அது ஆளு ஷிஃப்டிங் பண்றாங்க, அந்த பழைய ஜாமெல்லாம் எடுத்துக்குவான்னு.
சரி எடுத்துக்கன்னாங்க. அப்ப நான் வந்து அதை கழட்டி எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 12-15 இருக்கும் கீதா. அங்க பின்னால போனா யாரோ ஒரு கத்திர சத்தம். அங்க போய் பாக்குறேன், பின்னால யாரோ ஒரு அப்படியே ஒரு பின்னால உருவம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்படியே நான் கிராஸ் பண்ணி அப்படியே போன மாதிரி இருந்துச்சு. அப்படியே லைன்ல இருங்க சார், பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 03694913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. ஈராயிரத்து 2005 திரு மோகனுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி நம்மோடு பகிர்ந்துகிட்டு இருக்கிறாரு. இவர் காரை திறந்திருக்கிறாரு, ஒரு ரிங்கெட்டால கசக்கி அதுல திருநீர் இருக்கிற மாதிரி பாத்துருக்காரு. பானட்டை திறந்திருக்காரு, அதுல எலுமிச்சை இருக்கிறத பாத்துருக்காரு. பிசினஸ் பெரிய அளவுல நஷ்டம், எங்க போனாலும் பிரச்சனை. ஏதோ ஒரு உருவம் இவரையே ஃபாலோ பண்ற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கிறாரு. என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு வெட்டு காயம் இவருக்கு ஏற்படும். இவர் ஒரு எலக்ட்ரீஷியன், பிளம்பர். ஒரு அப்பாயின்மெண்ட்காக வீட்டுக்கு போயிருக்கிறாரு. கதவை திறந்ததோட அவங்க இவரை பார்த்ததுமே கிளுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சீலாட்லாம் செஞ்சிருக்காங்க. இவருக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் இன்னொரு பூஜாங் ஹவுஸ்க்கு போயிருக்காங்க. கதவை திறந்ததோட அவங்க இவரை பார்த்து வேகமா கத்துன்னு கத்தி ஓடி இருக்காங்க. இவர் கார்ல போகும்போது கார் திடீர்னு பழுதாயிடும். அப்புறம் பைப் ரிப்பேர் பண்றதுக்காக போயிருக்கிறாரு. ஷீலிங் கிட்ட பைப் லீக் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பைப்பு தூக்கும் பொழுது திடீர்னு ஒரு உருவத்தை அங்க பார்த்துருக்கிறாரு. புகை மாதிரி போயிருக்கு. இவருக்கு ஒன்றும் புரியல. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், வியாபாரத்துல ஏகப்பட்ட நஷ்டம். அவருடைய வாகனம் எல்லாம் போயிருச்சு. சரி, வேற ஒரு தொழில் செய்யலாம், பழைய பொருட்கள்லாம் ரீசைக்கிள் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு போயிட்டு பெர்மிஷன் கேட்டுட்டு பொருள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது ராத்திரி நேரம், அந்த நேரம் பார்த்து யாரோ கத்துற சவுண்டு இவருக்கு கேட்டிருக்கு. என்ன ஏதுன்னு பின்னாடி போய் பார்த்தா ஒரு உருவத்தை பார்க்குறாரு. அப்படியே அந்த உருவம் கிராஸ் பண்ணி போகுது. சொல்லுங்க சார், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதோட என்ன செஞ்சேன், ஒண்ணுமே செய்ய முடியல. எனக்கு அந்த உருவம் போயிருவோம். பாக்க எப்படி இருந்துச்சு? மனசால் மாதிரி இருந்துச்சா இல்ல புகை மூட்டை மாதிரி இருந்துச்சா? இல்ல மனசால் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா பின்னால ஒரு மாதிரி கருப்பா அப்படியே என்டர் பண்ணிருச்சு. கருப்பா இருந்துச்சு அது. ஆனா முடி கட்டா தான் கேட்டா, நீட்டு முடி மாதிரி பாக்கல, ஆம்பளை உருவம் மாதிரி இருக்கு. ஆம்பளை பின்னால நம்ம பார்த்தா ஒரு கட்ட காலத்துல வர போட்டு போனா எப்படி இருக்கும், எனக்கு அந்த மாதிரி கிராஸ் பண்ணிருச்சு. பண்ணோன்னு நான் எடுத்து யாரோ வந்துட்டாங்க போல, டிராக்கேட்டிக்கு ஏதோ இந்த வீட்டுக்கு ஸ்டே பண்றதுக்கு வந்துட்டாங்க போல. பின்னால பார்த்தா சுத்தி ஒண்ணும் இல்ல, ஒரு மாதிரி எனக்கு டிக்குன்னு அடிக்குது. பரவாயில்ல, போயிரு அப்படியே மனசு சொல்லுது. அப்ப என்ன செஞ்சுட்டேன், போயிட்டேன். அப்புறம் போனோடனே அதுக்கு மேல திரும்பி தொடர்ந்து அந்த இது விடவே இல்லை. ஆனா எனக்கு நல்லா தெரியுது யாரோ என் பின்னால வராங்க. எனக்கு கிராஸ் பண்ணி போற இடத்துக்கெல்லாம் யாரோ வந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு சிந்தனை ஒரு இடத்துக்கு போவோம், ஏன் இப்படி வருதுன்னு அதை யோசிப்பேன். ஒரு வெட்டுப்பட்டுரும். ரத்த பலி ரொம்ப வாங்கிருச்சு எனக்கு. அவ்வளவு நடந்தும் உங்களுக்கு கிளிக் பண்ணல, இது வேற என்னமோ பிரச்சனை போல அப்படின்னு தோணுச்சு ஜீவிதா. அப்படியே எங்க சொந்தக்கார ஒருத்தர் இருந்தார். அவரு ஏன் இப்படி இருக்க மாட்டானே, எனக்கு என்ன வரும்னா, நம்ம சூசைக்கு போயிருவோம். இதுக்கு மேல இருந்து என்ன இருக்கு, எல்லாமே நம்மளை விட்டு போயிடுச்சு. காசும் நம்ம கையில தங்கல, கடனும் நம்மளுக்கு அங்க ஆகி போச்சு, என்னதான் நம்ம செய்யறதுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமா இருந்தேன். அப்ப நம்ம சொந்தக்காரர் என்ன செஞ்சாரு, காஜாக்கு வாங்க, ஒரு பட்டு நூல்காரர் இருக்காரு, அவரு நல்லா பார்த்து சொல்லுவாருன்னு சொல்லி கூட்டு போயிட்டாங்க எங்க அம்மாவை அவங்க. அப்ப எங்க அம்மா என்ன செஞ்சாங்க, அங்க போயிட்டு அவரை போய் பார்த்தோன்னே அவர் சொல்லிட்டாராம், உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்துச்சா அப்படின்னாரு. ஆமா, அங்க செஞ்சதுதான் வழிபாடு, உங்க நகனை கொண்டு வாங்க, நான் என்னன்னு பார்த்து சொல்றேன். அப்புறம் நான் போய் அவரை பார்த்தேன். அவரை பார்த்தோன்னு அப்படியே சொல்றாரு, நீ யாருக்கிட்டயாவது வாய விட்டியாயா அப்படின்னாரு. இந்த மாதிரி வீராப்பா இத. ஆமா, என்கிட்ட சொன்னாரு, அங்கதான் உனக்கு பிரச்சனையே நடந்தது, அவங்கதான் நீ ஓட்டாண்டியா, அவங்க உதவியை தேடி நீ போய் நிக்கணும், இல்லன்னா நீ செத்துறணும்னு சொல்லி அவங்க உனக்கு பெரிய வழிபாடு பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு மாசம் உனக்கு போனிச்சு, அதோட உனக்கு என்ன நடக்கும்னு எனக்கே சொல்ல தெரியாதியா அப்படின்னாரு. அப்புறம் இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னா, அப்புறம் அவரு என்ன செஞ்சாரு, சொல்ற ஜாமா எல்லாத்தையும் அவரு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வச்சு உட்கார வச்சு ஒரு பெரிய உருவம் செஞ்சாரு. எனக்கு போதுமாவுல பெரிய உருவம் செஞ்சு பட்டு நூல் எல்லாம் கட்டி ஆணி, அதுக்கப்புறம் ரத்தம் என்ன அதுக்கு தேவையோ அப்படியே உட்கார வச்சு பெரிய கட்டு கட்டி. ஆனா அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டாரு அதை அடிக்கிறதுக்கு, ரொம்ப பிரச்சனை பண்ணுது அப்படின்னு சொல்லி 3வது கட்டுக்கு தான் அது அடங்கிடுச்சு. அடங்கி அதோட ஒரு லாக் பண்ணி அதை கட்டிட்டாரு அந்த கட்டை. அப்ப கட்டினோதான் அதுக்கப்புறம் தான் எனக்கு திரும்பி பழைய படுத்திக்கு திரும்பி என்ன கிளியர் ஆகுன மாதிரி
அதுக்கப்புறம் திரும்பி எல்லாம் பிக்கப் ஆகுச்சு. அது பிக்கப் ஆகுனதுக்கு அப்புறம் அவரோட செஞ்சு விட்டாரு எனக்கு, அவரோட மகன் வாயிலே வெளியாயிடுச்சு. என்ன தேடிக்கிட்டு வராரு, எங்க அப்பா உன்னை அழிக்கணும்னு சொல்லி தேதியா சொல்லிக்கிட்டு இருந்தா உன்னை அழிக்க முடியல. இப்ப எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் பிரச்சனையை மூட்டி விட்டாரு. நீ எந்த இடத்துல போய் செஞ்சா சொல்லு, எங்க அப்பா நான் அடிக்க போறேன்னு சொல்லி அவரு வாயிலே வெளியாயிடுச்சு. நான் சொன்னேன், நான் கடவுளை நம்புறாளியா, அக்கிரமம் பண்றவங்களுக்கு அழிவு, இத போய் உங்க அப்பா கிட்ட சொல்லுன்னு சொல்லி அனுப்பினேன். ஆனா எனக்கு பண்ணவரு இப்ப படிக்கையா இருக்க, எழுந்திருக்க முடியாம ஒரு ஆள் நின்று பக்கத்துல பாத்துக்கணும், அந்த மாதிரி நிலைமையில இருக்காரு கீதா. ஆனா நான் ஒன்னு என்ன சொல்ல வரேன்னா, யாரா இருந்தாலும் மந்திர தந்திரம் வந்து இல்லன்னு சொல்லக்கூடாது, இருக்கு. ஆள் அழிக்கக்கூடிய சக்தி கூட அதுக்கு இருக்கு. சரியான ப்ரொடெக்ஷன் இல்ல அடிச்சிடும் நம்மள. எவ்வளவு காலம் சார் நீங்க அந்த கஷ்டமான மோமெண்ட கூட்ரு பண்ணீங்க? 1 வருஷம் கீதா. அந்த தீபாவளிக்கே எனக்கு ஒண்ணும் செய்ய முடியல. ரிலேஷன் ஏத்திட்டு போற காடியில இருந்து புகை வெளியாகுது, டிஸ்ட் மாட்டி. அந்த மாதிரி நடந்ததே இல்ல எனக்கு. காசும் இல்ல, கையில ஒண்ணுமே இல்ல, யாருக்கிட்டே சொல்ல முடியல என் பிரச்சனையை. அப்படிதான் என்ன கீதா, அதுக்கு முந்திலாம் அப்படி இருக்காது. என்ன தேடி வருவாங்க கஸ்டமர். அந்த தேடி வந்த கஸ்டமரே சொல்லிட்டாங்க, உனக்கு வேலை தெரியுமா தெரியாதா என்ன. ஆனா எனக்கிட்ட சொல்லல. கடைசியில அந்த சொன்ன பாத்தீங்களா ஒண்ணு, அந்த ஒரு மலாய்க்காரவங்க அழுது ஓடினாங்கன்னு, அது பார்க்க போனா அப்புறம் தான் அந்த மலாய்க்கார அந்த வேலை பேச்சு விட்டவர் தான் என்கிட்ட ஒரு நாள் சொல்றப்ப சொன்னாரு, பின்னால ஒரு உருவம் வந்திருக்குது, நீட்டு முடி மாதிரி என்னமோ இருந்திருக்குது, அதை பார்த்துதான் அந்த பிள்ளை பயந்து ஓடி இருக்கு. கடைசியில என்கிட்ட சொன்னிச்சு. ஆனா அந்த நேரம் என்கிட்ட யாருமே சொல்லல. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப நான் அவரை கேட்டேன், அந்த இவரை போயிட்டு, என்னத்தான் அந்த மாதிரி நடந்துச்சு. அவங்க சொல்றாங்க, ஆமா பல இடத்துல போயிட்டு அவங்க அவனை அழிக்கணும்ன்ற எண்ணத்திலே செஞ்சிருக்காங்க, ஏன்னா அவன் மேல திருப்தி இல்ல, அதுதான் கதை அப்படின்னு சொன்னாரு அவர். அதுக்கப்புறம் அவர் அந்த பட்டு நூல்ல இருந்து அந்த கட்டுலாம் எனக்கு கட்டி, அப்புறம் ஒரு கயிறு எல்லாம் மந்திரிச்சு போட்டதுல இருந்து எதுவுமே இல்ல கீதா, இன்ன வரைக்கும் நல்லா இருக்கிறேன். பெரிய ஒரு கண்டத்தை தான் சார் தாண்டி வந்திருக்கீங்க. ஆமா கீதா. மர்மதேசத்தில் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்மதேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்மதேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்மதேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். நடந்தது என்ன திரு மகேஷ்? இது வந்து எப்படின்னா சிசிடிவில ரெக்கார்ட் ஆனது. ஸோ நாங்கள் சும்மா ஜஸ்ட் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கார்டு சொன்னாங்க, உனக்கு ஒரு கதை நடந்துச்சு தெரியுமா, இந்த இடத்துல ஹோட்டல்ல வந்து ஸ்விம்மிங் பூல்ல வந்து ஒரு சேட்டை இருக்கு. ஸோ நாங்கள் யாருமே நம்பல, நாங்கள் பாட்டுக்கு ரிலேக்கா இருந்துட்டோம், ஒண்ணுமே சொல்லல. நீங்க வந்து அந்த ஹோட்டல்ல வேலை செய்றீங்க? இல்ல இப்போ இது நான் வேற ஹோட்டல்ல வேலை செய்யறேன், இன்னொரு ஹோட்டல்ல வேலை செய்யறேன், இன்னொரு ஹோட்டல்ல. ஸோ இந்த சிசிடிவியோ ஆனா இங்க வந்து எவிடன்ஸ் இருக்கு. அதாவது அது வந்து எப்படின்னா, நாங்க நம்பாத போது அந்த செக்யூரிட்டி கார்டு பழைய ஃபைலோட ரெக்கார்ட் எடுத்து அந்த சிசிடிவி எங்களுக்கு போட்டு காட்டினாங்க. அந்த செக்யூரிட்டி கார்டு நடந்து போகும்போது அவங்க பின்னாடி இன்னொரு ஷேடோ நடந்து போறது அதுல சிசிடிவி ரெக்கார்ட் ஆயிருக்கு. அவர் வந்து கிளாக்கிங் பண்றதுக்காக பின்னாடி போய்கிட்டே இருக்கா, ரெக்கார்ட் பண்ணது. அப்ப இங்க சிசிடிவி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிற இன்னொரு செக்யூரிட்டி வாக்கி டாக்கில சொல்றாங்களாம், நீ உடனே கீழே வா, அவட்ட என்ன நடந்துச்சு சொல்ல, நீ உடனே கீழே வா, நான் அவன்கிட்ட பேசணும், அங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு சிசிடிவி ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அவங்க பின்னாடி இன்னொரு ஷேடோ நடந்து போறது அப்படியே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த செக்யூரிட்டி கார்டு பார்த்து ஆடி இருப்பாங்களே. அவங்க கொஞ்ச நேரத்துல அவங்க அந்த அன்னைக்கு தான் கடைசியா வேலைக்கு வந்தது. அதை பார்த்துட்டு அந்த அவங்க சொன்னாங்க, அந்த அன்னைக்கு தான் கடைசி வந்தது வேலை, மக்கனால அவங்க ரிசைன் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க அந்த இடத்த விட்டு அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. ஆனா இந்த ஹோட்டல்ல வேலை செய்யற இந்த ஹோட்டல்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எனக்கு தெரியும், மைனர் ப்ராப்ளம் இருக்கு. ஆனா எனக்கு இந்த ப்ராப்ளம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. அதாவது நாங்க வேலை செய்யும் போது ரெக்கார்ட் பண்ணுவோம், அந்த ஹோட்டல்ல ரெக்கார்ட் பண்ணணும். எப்படின்னா வாட்டர் டேங்க் என்ன லெவல் இருக்கு, ஏதாவது லீக்கிங் பண்ண ரெக்கார்ட் பண்ணி பாஸ்க்கு அனுப்பணும். அந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் ஃபைல் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணும் போது அதுல ராத்திரி வீடியோ எடுக்கும் போது என் பின்னாடி இன்னொரு ஆள் பேசுறாங்க, மலையில பேசுறாங்க, அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த அன்னைக்கு தான் அந்த ஹோட்டல்ல அதுதான் அந்த அன்னைக்கு ஹாட் நியூஸ். அந்த இடத்துல அது ஹோட்டல்ல இருக்க எல்லாருக்குமே அது என்ன சொல்லுதுன்னா, நீ இங்க வந்த சுபாபா இது மாதிரி சினி யுக்லுவாஸ் கராங் அப்படின்னு நான் பேசுறது ரெக்கார்ட் பண்ண அந்த டேங்க் லீக்கிங் பண்ணதை ரெக்கார்ட் பண்ணும் போது அது சொல்லுது, சுபாபா ஹமாய் சினி அஜங்க ஹமாய் சினி குலுவாஸ் கராங் அப்படின்னு சொல்லுது.
அந்த ரெக்கார்ட்ல. ஆனா அந்த ரெக்கார்டை நான் பார்க்கல. நான் அந்த வீடியோ அப்படியே எடுத்து என்னோட பாஸ் காண போகும்போது என் பாஸ் கேட்டாங்க, நீ எந்த பொம்பளை பிள்ளையோட மேல கூட்டிட்டு போனேன்னு கேட்டாங்க என்கிட்ட. வந்துட்டு அது வந்து பெண் குரல்ல வந்துச்சு அந்த வாய்ஸ். வந்துச்சு. அப்ப அவன் சொன்ன, நான் கேக்குறேன் பாஸ் நான் எங்க பாஸ் கூட்டிட்டு போனேன் இந்த மாதிரி, ஏன்னா டேங்க் வந்து டாப் ஃப்ளோர்ல இருக்கும் ஹோட்டல்ல, ஆக மேல அங்க எங்களை தவிர வேற யாரும் போக முடியாது. நான் சொன்னேன், சார் நான் எங்க சார் என்ன பொம்பளை கூட்டு போனேன், அப்ப ஏன்டா பொம்பளை பிள்ளை பின்னாடி பேசுறது ரெக்கார்ட்ல போய் சொல்றியான்னு. அவசரம் நீங்க எங்க சார் நான் ப்ளே பண்ணி பார்க்க நானே கொஞ்சம் என்ன நானே பயந்துட்டேன். அதை கேட்டுட்டு அவங்க நம்பவே இல்ல என் பாஸ். அவங்க சிசிடிவி திறந்து செக் பண்ணாங்க நான் உண்மையில கூட்டிட்டு போனா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு. அப்ப அந்த ரெக்கார்டை வந்து நான் எல்லாத்துக்கும் அனுப்பிட்டேன். எல்லாரும் கேட்டாங்க, அந்த ரெக்கார்டு வந்து என்னோட டிரைவ்ல இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு அனுப்பி விடுறேன் அந்த ரெக்கார்டை. தயவு செய்து அனுப்புங்க சார், எனக்கே உங்க மேல ஒரு டவுட் வருது இப்ப. நான் கண்டிப்பா உங்களுக்கு அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. ஆனா அந்த டைம் பார்த்து கொஞ்சம் ஹாட்டா தான் ஓணுச்சு அந்த டைம். ஆனா நான் எல்லாத்துக்கும் அனுப்பி அந்த மாசம் தான் அதான் ஹாட் நியூஸ் அந்த இடத்துல. சார் அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார் அந்த விஷயத்தை அன்னைக்கு அந்த ராத்திரி கேட்ட பிறகு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? வீட்டுக்கு போய் தூக்கம் வந்துச்சா? உண்மையிலே அந்த அன்னைக்கு நான் தூங்கவே முடியல. என்னால அவங்க ஹோட்டல்ல சொன்ன என்னால நம்பவே முடியல. ஏன்னா நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை, இந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்ல. ரெக்கார்ட் பண்ணி நான் ப்ரூஃபோட எல்லாத்தையும் காட்டுறேன், அவங்க மேனேஜர் காட்டுறாங்க. அவங்க கடைசி வரைக்கும் நம்பவே இல்ல. சிசிடிவி செக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அப்படியே உடம்பு கிட்ட சிலுத்துருச்சு எனக்கு கொஞ்ச நேரத்துல. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சார் நைட் ஷிஃப்டே வேணாம், கொஞ்ச நாளைக்கு நைட் ஷிஃப்ட் கொடுக்காதீங்க சார், என்னால முடியலன்னு. அப்புறம் சரி மத்தியான ஷிஃப்ட் வரலாம் சார். மத்தியான ஷிஃப்டா இருந்தாலும் 7 மணிக்கு மேல ஏறணும்ல, நான் அப்பயும் வர மாட்டேன் சார், நான் வேலையை நானே சொல்றேன், என்னால மேல போக முடியாது, நிப்பாட்டிருங்க சார். அதோட தான் என் பாஸ் வந்து ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு என்ன வந்து மேல அனுப்பல. கூலிங் டவருக்கு போக என்னன்னு சொல்லிட்டாரு, என்ன அது கீழே வேலை செய்ய சொல்லிட்டாரு. ஸோ அதுல இருந்து அப்புறம் நார்மல் ஆயிருச்சு. சரியா ஓகேடா, அதுக்கப்புறம் நம்ம வேலை பாருங்க, நம்ம தொழில் செய்யறோம், கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். ஸோ அது வேற வழியே இல்ல. அப்புறம் தினைக்கு போகும்போது கேட்டு திறக்க அந்த கதவு திறக்கும் போதே சொல்லுவேன், முருகா காப்பாத்து முருகா, நான் படுக்க போயிட்டு வரேன், எங்கேயும் திரும்ப மாட்டேன், நேரா போவேன் நேரா வருவேன். டிஃபெக்ட் இருந்தா கூட காலை விளக்க சொல்லி ஏதோ டிஃபெக்ட் இருந்தா பாத்துட்டு வந்து சொல்லிட்டு வந்துருவோம். வீடியோ அதுக்கப்புறம் எடுத்தீங்களா? இல்ல அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறதே நிப்பாட்டிட்டேன். அவரும் யாருமே எடுக்க மாட்டாங்க. பாஸே சொல்லிட்டாங்க, நீ தயவு செஞ்சு வீடியோ எல்லாம் எதுவும் எடுக்காத, மேல போட்டோ வேணுமா எடுங்க, வீடியோ தயவு செஞ்சு எடுக்காதீங்க. நான் கேட்டேன், சார் போட்டோ தெரிஞ்சு என்ன சார் செய்வீங்க, போட்டோ எடுக்காதீங்க அப்படின்ட்டு அவர் நார்மலா சொல்லிட்டு போறாங்க. ஏன்னா பாஸ்ல வந்து பழைய ஆள் பாருங்க, அவங்க நிறைய பாத்துருப்பாங்க அந்த ஹோட்டல்ல. சோ ஹோட்டல்ல மேமாங் நிறைய இருக்குதான் செய்யும், நிறைய பேருக்கு நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுதான். அந்த வீடியோ டிரைவ்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு எடுத்து அனுப்பி விடுறாரு. ஐ எம் வெயிட்டிங் சார். ஓகே ஓகே. உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 03649133333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.